வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நமக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கு, மெயினாக 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் வந்து கேட்பாங்க. இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து 15 வந்துடும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் கேட்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருந்தால் நமக்கு 1 மார்க் அதிகமாக கேட்பாங்க. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், அதாவது 12ஆம் வகுப்பு பொருளியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டீரியர் 2 மார்க்கை ஒருத்தர் நீங்கள் தரவு பண்ணாலே போதும். கண்டிப்பாக எந்த கொஸ்டின் 1 மார்க் இன்டீரியரில் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையடிக்கவும், இவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையடிக்கவும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 7 × 2 14. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாட்டில்லா வேலையின்மை பற்றி சிறுகுறிப்பு வரைக. Give the short note of fractional unemployment. முடுக்கி வரையறுக்கவும். Define accelerator. ரொக்க இருப்பு விகிதம் CRR என்றால் என்ன? What is cash reserve ratio? CRR. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைய வங்கி என்பதை வரையறுக்கவும். Define central bank RBI. செலவினி மாற்று வீதம் என்றால் என்ன? What is mean by exchange rate? சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருளை விளக்குக. ரைட் த மீனிங் த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். மாசுபடுதலின் வகைகளை எழுதுக. ரைட் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன். பொருளாதார திட்டமிடுதலின் வரைவிலக்கணம் தருக. டிஃபைன் எக்கனாமிக் பிளானிங். உடன் தொடர்பு என்பதை வரையறுக்கவும். டிஃபைன் கோரிலேஷன். ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவை? வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? ஸோ வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிங்கிற 5 மார்க் கொஸ்டினில் சில டைம் கேட்பாங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 3 பார்ட் 3ல் 7 × 3 21. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். அவற்றில் வினா எண் 40க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக. அவுட்லைன் த மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. டிஃபைன் த ஜிடிபி டிஃப்ளாக்டர்ஸ். சேவிதியின் விளைவுகளை பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேலா. நுகர்வு நாட்டம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை த? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொருளாதார அளவியலின் நோக்கங்களை கூறுக. ஸ்பெசிஃபை த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணிக கொடுப்பால் நிலைக்கும் அயல்நாட்டு செலுத்து நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு பட்டியலிடுக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல் பற்றி எழுதுக. ரைட் த அஜெண்டா ஆஃப் பிரிக்ஸ் சமிட் 2018. திட்டமிடுதலுக்கு ஆதாரமான கருத்துக்களை தருக. டிஸ்கிரைப் த காசஸ் ஆஃப் பிளானிங். பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை? இ கழிவு என்பதன் பொருள் யாது? ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இ வேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75-35. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வரி விதிப்பு விதிகளை விவரிக்கவும். அல்லது வேலையின்மை வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனில் குறுகிய கால காரணிகளை விளக்குக. அல்லது நிதி கொள்கையினை வரையறுத்து அதன் கருவிகள் பற்றி விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இர்விங் ஃபிரிஷனின் பண அளவு கோட்பாட்டினை விளக்குக. நபார்டின் பணிகள் யாவை? லிஸ்ட்ரேட் த இர்விங் ஃபிரிஷனின் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட்? வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் ஏதேனும் 8 நன்மைகளை குறிப்பிடுக. ஸோ இந்த வெளிநாட்டு
நேரடி மூலதனத்தின் ஏதேனும் 8 நன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. ஸ்டேட் இன் 8 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின்ஸ் டைரக்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் த கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டலிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயினை அளவிடும் முறைகளை விவரிக்கவும் அல்லது ஒளி மாசுவின் பல்வேறு வகைகளை விவரித்து அதனை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏதேனும் 3 எழுதுக. டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ரைட் இனி 3 ரெமடியல் மெஷர்ஸ் இன் கண்ட்ரோல். அதாவது ஒளி மாசுவின் பல்வேறு வகைகளை விவரித்து அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை 3 எழுதுக. திட்டமிடுதலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்க. அடுத்து பார்த்தோன்னா அல்லதில் நமக்கு சம் கேட்பாங்க. பின்வரும் விவரங்களுக்கு அனுமானிக்கப்பட்ட சராசரியிலிருந்து திட்ட விளக்கத்தை காண்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. பிரிங் அவுட் த ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஃபார் பிளானிங். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ஃபாலோயிங் பை டேட்டா அசிம்டு ஃபார் த மீன்ஸ் ஆஃப் மீன் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர். பி டைப்புக்கான கொஷின் பேப்பர் இதுதான். ஸோ இந்த ஏ டைப் பி டைப் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து எல்லாமே ரிப்பீட் ஆகும். வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியலுக்கு என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும், இன்சைடில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எந்தெந்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு 5 மார்க் கேட்குறாங்க, அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நான் சொல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 5 மார்க் வந்து கேட்குறாங்கன்னா 14 5 மார்க் எய்தர் இருக்கும். அந்த 14 5 மார்க்கையும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த 14 5 மார்க்கில் இருந்தால் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th அந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ அதோட கொஷின் பேப்பர் எல்லாமே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் உலக வங்கியோட பணிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க்கு, அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி வரி விதிப்பு விதிகளை விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் குறுகிய காரணிகளை பற்றி விளக்குக. இதெல்லாம் நல்லா படிங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபார்டோட பங்கி, இந்த நபார்டு வங்கியோட பணிகள் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமாங் த கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டலிசம் இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.